இப்போ வாஸ்துன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, முதல்ல வடகிழக்கு சரியாக இருக்கா, படிக்கட்டு இருக்கா, பாத்ரூம், இது வாஸ்து அல்ல. இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாஸ்து பார்க்காமலும் வீடு கட்டி அவங்களும் சந்தோஷமாக தானே இருக்காங்க. வாஸ்து பார்க்காம வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காங்க, வாஸ்து பார்த்து கட்டி நல்லா இருக்காங்க. இது ரெண்டுமே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். 100% என் பொண்ணை நம்புவோங்க அப்படின்னு சொன்ன பெற்றோர்கள் என் பொண்ணை இப்படி பண்ணிச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஒரு இடம் தான் ஒரு மனிதனுடைய கேரக்டரையே தீர்மானிக்கும். இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா ஒரு விஷயத்தை என்ன பண்ணா எடுத்து, ஒரு விஷயத்தை எடுத்துக்குதுன்னா ஒரு விஷயத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். வாஸ்து என்பது பீரோ வைப்பது அல்ல, வாஸ்து என்பது வேறு. அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஞானம் வேணும். YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒரு வீடு கட்டணும்னாலே முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு முதற்கட்ட விஷயம் என்ன அப்படின்னா வாஸ்து தாங்க. இந்த வாஸ்துவை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஒரு வீடு நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே வந்து பாத்ரூம் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரம்லாம் இருக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து வாஸ்துவோட செட் ஆகுமா? ஆமாம், நிச்சயமாக செட் ஆகும். 100%. இப்போது கிராமத்தெல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாத்ரூமே வீட்டில் இருக்காது. ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் கிராமம், ஆனால் ஆரோக்கியத்தில் முன்னாடி இருக்கும். அப்படியே சிட்டிக்கு வாங்க, பாத்ரூம் வீட்டுள்ளே இருக்கும், பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக இருப்பான், 40 வயசு ஆகும், இன்சுலின் போட்டு தான் சாப்பிடுவோம். இதுதான் வாஸ்து. இதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்னா எடுத்துக்கும், ஒரு விஷயத்தை எடுத்துக்குதுன்னா ஒரு விஷயத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். வாஸ்துவும் அதை தான் சொல்கிறது. உங்ககிட்ட ஆரோக்கியத்தை நான் கொடுத்தேன்னா பொருளாதாரத்தை எடுத்துக்கிறேன், பொருளாதாரத்தை கொடுத்தா ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குது, அந்த பொருளாதாரத்தை நான் எப்படி உனக்கு செலவழிக்க வைக்க முடியும்? ஆரோக்கியத்தில் குறைன்னு ஒன்று வந்தால் தான் நீ அதை செலவு செய்வேன். அப்போ நான் ஆரோக்கியத்தில் கையை வைப்பேன். உங்ககிட்ட பொருளாதாரமே இல்லை, அப்போ நான் ஆரோக்கியத்தை கொடுக்குறேன். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை கொடுக்கும், ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். இதை வந்து நீங்கள் வாஸ்துலையும் இது 100% பொருந்தும். ஒரு விஷயத்தை கொடுத்தால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். இப்போ ஒரு மனுஷனோட லைஃப்பில் வந்து சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? இப்போ வந்து வாஸ்து பார்த்து கட்டினாதான் அவங்க வந்து சரியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாஸ்து பார்க்காமலும் வீடு கட்டி அவங்களும் சந்தோஷமாக தானே இருக்காங்க. வாஸ்து பார்க்காம வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காங்க, வாஸ்து பார்த்து கட்டி நல்லா இருக்காங்க. இது ரெண்டுமே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டுமே வாஸ்து. எனக்கு தெரிஞ்ச இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்தார் 2 நாளைக்கு முன்னாடி. பர்ஃபெக்ட் வாஸ்து பார்த்து தான் சார் நான் பில்டிங் கட்டினேன். இன்றைக்கி வந்து என்னுடைய வீடு வந்து ஜப்தி ஆக போகிற நிலைமையில் இருக்குது. ஜப்தி ஆயிடுச்சு அப்படின்னா நான் சூசைடே பண்ணிப்பேன்னு அழுகுறார். வாஸ்து பார்த்து கட்டினவர் தான். வாஸ்து பார்க்காம ஒருத்தர் போய் குடியேறினார், வாஸ்துவே இல்லாமல். அவர் கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சிட்ருக்கார். ஸோ அதனால் இங்கே வாஸ்து பார்த்தும் தப்பு பண்ணவங்களாம் இருக்காங்க, வாஸ்து பார்க்காத மாட்டினவங்களாம் இருக்காங்க. நம்மளாம் நினச்சிக்கணும் வெளியே இருந்து ஒருத்தவங்க பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது, 100% எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. வாஸ்து என்ன சொல்லுது, ஒரு இடம் எப்படி ஒரு மனிதனை இயக்குகிறது. நிறைய பேர் பாருங்கள், என் பொண்ணு வந்து ரொம்ப குனிஞ்சத்தாலே நிம்மராதுங்க, 100% என் பொண்ணை நம்புவோங்க அப்படின்னு சொன்ன பெற்றோர்கள் என் பொண்ணை இப்படி பண்ணிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். திடீர்னு காதல் வாய்ப்பட்டு யாருக்குன்னா வந்து கிளம்பி போயிடுவாங்க, இல்லை மேரேஜ் பண்ணிப்பாங்க, இல்லைனா அவனை தான் கல்யாணம் பண்ணி போகிறோன்னு அடம் பிடிப்பாங்க. இவங்க அதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. இவங்க 20 வருஷம் 23 24 வருஷம் இவங்க பொண்ணை இப்படி தான் அப்படின்னு ஒரு கற்பனையில் இவங்க வாழ்ந்துருப்பாங்க. ஒரு பெற்றோர் திடீர்னு ஒரு பொண்ணு மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுவது எப்படி? அவங்க வீடு மாறி இருப்பாங்க, இல்லை புதுசாக சொத்து வாங்கியிருப்பாங்க, இல்லை வீட்டில் சின்ன ஒரு ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க, ஒரு பொண்ணுடைய கேரக்டரே மாறிடும். வீட்டோட ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்தாலே மாறும். எத்தனையோ பெண்கள் காதல் திருமணத்தில் வயப்பட போகிற சுச்சுவேஷனில் இருந்து வீட்டில் படிக்கட்டை மாற்றி அமைச்சு அதை தடுத்து அந்த பெண்ணே அந்த திருமணத்தை வேணான்னு சொன்ன பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போது அந்த இடம்தான் ஒரு மனிதனுடைய கேரக்டரே வந்து தீர்மானிக்கும். ஒரு இடம்தான் ஒரு மனிதனுடைய கேரக்டரையே தீர்மானிக்குது. இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஒரு இடம் தான் நம்மளை தீர்மானிக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இப்போ நீங்கள் கோபமாக இருக்கீங்க,
திடீர்னு நீங்கள் யார் மேலே கோபமாக இருக்கீங்களோ அவங்கள ஒரு தேட்டர்லேயோ ஒரு பீச்சில் சந்திச்சிங்கன்னா அந்த கோபத்தில் 50% அடிபட்டு போயிடும். ஓகே. இதை வந்து நீங்கள் லைவாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே கோபமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை 4 மூலைகளிலும் செவருள்ள ஒரு பில்டிங் உள்ள சந்திச்சிங்கன்னா பிரச்சனை அதிகமாகும். பில்டிங் இல்லாத ஓப்பன் ஏரியாவில் சந்திச்சிங்கன்னா அந்த பிரச்சனை பேசி ஒரு முடிவுக்கு வரும். தவறான பில்டிங்கில் உட்காந்து பேசினா கொலையில முடியும். இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை கொடுத்தா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது. இதை எப்படி வந்து வாஸ்துவில் நீங்கள் வந்து இப்போ வாஸ்துவில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனால் முதல்ல வடகிழக்கு சரியாக இருக்கா, படிக்கட்டு இருக்கா, பாத்ரூம் இருக்கா, இது வாஸ்து அல்ல. இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது. இதை தாண்டி பல விஷயங்கள் அடங்கி போயிடும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதனுக்கு 60-100 வருஷம் ஒரு தவம் இருந்து ஒரு தியானம் பண்ணி கிடைச்ச ஒரு பக்குவமும் ஞானமும் கிடைக்கணும்னா இந்த வாஸ்து புரிஞ்சிச்சனால கிடைச்சிடும். நீங்கள் அவ்வளோ வருஷம் தியானம் பண்ணணும், தவம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ எதை இழக்கிறாயோ அதை தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போது கடன் கொடுக்காதப்பா, இந்த உலகத்தில் அனைவருமே சுயநலவாதி, ரொம்ப உஷாராக இருன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா முதல்ல அவன் என்ன பண்ணியிருக்கணும், கடன் கொடுத்து ஏமாந்துருக்கணும். அப்போ தான் அவனுக்கு அந்த அனுபவத்தை ஷேர் செய்யக்கூடிய பக்குவமும் பொறுமையும் ஞானமும் இருக்குங்களா? இப்போ காதெல்லாம் வேணாம், தொழில் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம், நீ நல்ல ஒரு ஃபீல்டில் பெரிய ஆளாக வந்த பிறகு பல பெண்கள் உன்னை தேடி வருவாங்க, பெண்கள் பின்னாடி போய் வாழ்க்கையை சீரழிச்சிக்காதன்னு ஒருத்தவன் சொல்கிறான்னா முதல்ல அவன் வந்து பாதிக்கப்பட்டு பெண்ணால் அழிஞ்சு அவன் பல லட்சங்களை இழந்து வந்திருந்தால் மட்டும்தான் அவன் சொல்லக்கூடிய அனுபவங்கள் சரியாக இருக்கும். கரெக்டு தானே? அப்போது எதை நாம் பிறருக்கு கொடுக்கிறோமோ அதை நாம் இழந்திருக்க வேண்டும். ஒரு மருத்துவர், அவருக்கு குழந்தை கிடையாது. அப்போ அவர்கிட்ட வர மருத்துவம் பார்க்குற அனைவருக்கும் என்ன ஆகும்னா குழந்தை பிறந்துடும். ஏன்னா அவர் அதை இழந்து விட்டார். அப்போ அவர் இருக்கிற வீடு வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும். இதை தான் நான் வாஸ்துவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எதை இழக்கிறீர்களோ, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ, நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ, அந்த பிரச்சனை தான் உங்களுடைய கர்மா. அதை நீங்கள் பிரதானமாக எடுத்து செய்யும் பொழுது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஓகே. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணாதீங்க, அதுக்கு போய் பூஜை பண்ணாதீங்க. அந்த பிரச்சனை என்ன சொல்ல வருதுன்னா, இது நீ மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்காக இறைவன் உனக்கு கொடுக்கப்பட்டது. நீ காதலில் தோத்துட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. உன்னால் 100 பேர் தற்கொலை பண்ணிக்க போகிறோன்னா காப்பாற்ற போகிற நீ. 100 பேர் சூசைட் பண்ணிக்க போகிறான், நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணல, நினச்ச பையனை கல்யாணம் பண்ணலன்னு. அவனை நீ காப்பாற்றணும்னா முதல்ல நீ தோத்துரு, அப்போ தான் 100 பேரை நீ காப்பாற்ற முடியும். அப்போ நீ வாடுற வீட்டில் இந்த தப்பு இருந்தால் தான் முதல்ல நீ தோப்ப, அப்போ தான் நீ அவங்கள காப்பாற்ற முடியும். இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு குறைபாடு தான் இந்த வாஸ்து குறைபாடு. புரியுதுங்களா? முதல்ல ஒரு 100 பேர் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறக்காத குழந்தையின்மையுடைய வலியும் வேதனையும் என்ன பண்ணணும் உனக்கு தெரியணும். அப்படின்னா முதல்ல உனக்கு குழந்தை பிறக்கக்கூடாது. அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டில் அந்த குறைபாடை நான் கொடுத்துருவேன். அதனுடைய வலியை நீ அனுபவித்து நம்ம ஒரு குழந்தை நிலை மருத்துவராக போகணுன்ட்டு நீ படித்து உன்னால் நம்மளுக்கு தான் குழந்தை இல்லையே, நம்மளால் ஒரு 100 பேருக்காச்சும் ட்ரீட்மெண்ட் பார்த்து குழந்தை பிறக்கணும், நீ குழந்தை நிலை மருத்துவராக போயிடுவேன். குழந்தை நிலை மருத்துவரில் நீ உச்சக்கட்டத்துக்கு இருப்ப, ஆனால் உனக்கு குழந்தை இருக்காது. அப்போ தான் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்கிறது என்றால், எந்த துறையில் உச்சக்கட்டத்துக்கு போகிறியோ அந்த துறை சார்ந்த ஒரு விஷயத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குறையை கொடுத்து விடும் இந்த வாஸ்து. ஓகே, புரியுது சார். இப்போ வந்து நம்ம வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க வாஸ்துன்றது வந்து மதம் சார்ந்த விஷயம் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து இல்லை இதுக்குள்ளே நிறைய அறிவியல் இருக்குன்னுவாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மதம் சார்ந்த விஷயமா பார்க்குறீங்களா இல்லை அறிவியல் சார்ந்த விஷயமா? ஒரு முஸ்லீம் அது எதை சுவாசிக்கிறார்? காற்று. கிறிஸ்டினு காற்று. இந்து காற்று. சரி, அதை தான் நானும் வாஸ்துவில் சொல்கிறேன். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் தான் இறைவன். நம்ம யூஎஸ்ஏல இருந்தாலும் யூகேல இருந்தாலும் ஜெர்மனில் இருந்தாலும் மூக்கு வழியாக தான் காற்று போகணும். இதுதான் வாஸ்து. இங்கே வந்து சென்னை சேத்பட்டில் இருக்கிற ஒரு வாஸ்தம், மீனம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு வாஸ்தம் கிடையாது. அது முழுக்க முழுக்க அறிவியல். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குறை இருக்கும், அந்த குறையை சுட்டி காட்டுவது வீடு. சரிங்களா? ஒரு மனிதன் வேறு வீடு வேறு அல்ல. தெளிவாக புரிஞ்சுங்க. மனிதன் வேறு வீடு வேறு. மனுஷனுக்கு எப்படி 2 கண்ணு, காது, மூக்கு, வாய் இருக்கோ அதேமாரி வீட்டுங்க இருக்குது. இப்போ உங்களுக்கு மூக்கில் ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் மூக்கு பகுதி எதுன்னு இருக்கும், அதை போய் நான் பார்ப்பேன், அங்கே ஒரு டேமேஜ் இருக்கும்.
அந்த டேமேஜ் சரி செஞ்சால் இந்த டேமேஜ் சரியாயிடும். ஓகே. ஆனால் அந்த டேமேஜ் ஏன் அங்கே ஆச்சு அப்படின்னா, அது இறைவனால் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, மூக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த மூக்கு சார்ந்த விஷயங்களில் 100 பேரை உங்களால் காப்பாற்ற முடியும். ஓகே. அந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுக்கப்படுது, இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அங்கே எதுவுமே நான் வந்து யாகம் பண்ணுறேன், தாந்திரிகம் பண்ணுறேன், மாந்திரிகம் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. ஓகே. இப்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணணும்னு இல்லாமல் எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, ம். அந்த பிரச்சனையில் நீங்கள் தான் மாஸ்டர். அந்த பிரச்சனை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் தான் மாஸ்டர். ம். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுது. இப்போது இந்த வாஸ்துவில் மக்களுடைய புரிதல் வந்து சில பேருக்கு நல்லாவே இருக்கும், சில பேருக்கு ரொம்ப 0% நாலேஜ் இருக்க மக்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, வெற்றி தோல்வின்னு நம்ம சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம் எதை குடிக்கிறதோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கும், அதுக்கு ஈக்குவலாக எடுத்துரும். ஏனென்றால் இதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வாஸ்துவை வேறு கோணத்தில் பார்க்க வேண்டும். வேறு கோணத்தில் பார்த்தால்தான் வாஸ்து புரியுமே கண்டு, நீங்கள் குறுகிய மனப்பான்மையில் வாஸ்துவை அணுகுனீங்கன்னா அது புரியாது. ஓகே. அது புரியவே புரியாது. நான் சொல்லுவது ரொம்ப PhD லெவலில் சொல்கிறேன், கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை வந்து 1000 பேர் உங்களை வந்து கேன் வாஷ் பண்ணாலும் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் டைவர்ட் ஆக மாட்டீங்க. இதுதான் உண்மை. வாஸ்து என்பது பீரோ வைப்பது அல்ல, வாஸ்து என்பது வேறு. அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு இது வேணும், ஞானம் வேணும். அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் நல்ல உழைப்பாளி, குடும்பத்தையே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஏதோ அவங்களுடைய ஒரு சிட்டுக்குருவி மாதிரி ஒரு இன்கம், அந்த இன்கமில் தான் ஒரு குடும்பமே ஓடுது அப்படின்னா அவங்க வீட்டில் தந்தை சரி இருக்க மாட்டார், தந்தை இருக்க மாட்டார். இல்லைன்னா தந்தை இருந்தும் தந்தையால் பெரிய ஆதாயம் இருக்காது. புரியுதுங்களா? இதெல்லாம் தான் நான் வாஸ்துன்னு சொல்கிறோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்னா ஒரு வாஸ்து, பஸ் ஸ்டாண்டில் நின்னா ஒரு வாஸ்து, ஏர்போர்ட்டில் நின்னா வாஸ்து. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போங்க. ஏர்போர்ட்டில் போய் ஒரு மணி நேரம் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உட்காருங்க. உங்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கும். உங்களுடைய மனநிலையே ஃபுல்லாகவே பாசிட்டிவ் திங்கிங்ஸாகவே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம், அது என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணணும், லைஃப்பில் அடுத்த கட்டம் எப்படி மூவ் ஆகணும், இப்படியே தோணும். ஏன், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பிஸ்னஸ்மேனாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அனைவருமே பரபரப்பாக ஒரு விஷயத்தை கமிட் ஆகி எதனா ஒரு கமிட்மெண்ட்டில் போயிட்டுருப்பான். அந்த இடத்துடைய வாஸ்து வேறு மாதிரி வேலை செய்யும். இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அங்கே நிற்கிறீங்க, அங்கே உங்களுடைய மனநிலை வேறு மாதிரி வேலை செய்யும். பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க, உங்கள் மனநிலை வேறு மாதிரி. இப்போது வாஸ்து என்பது பொய் என்றால் 3 இடத்துல நிற்கும் போதும் உங்கள் மனநிலை ஒரே மாதிரி வேலை செய்யுதுன்னா வாஸ்து பொய்ன்னு சொல்லலாம். 3 இடத்துல போய் நிற்கும் போதும் உங்களுடைய மனநிலை வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும். ஒவ்வொரு இடமும் அதுக்கு ஏற்ற தன்மையில் உங்களை வந்து என்ன பண்ணிக்கும், ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கும். காந்தகம் எப்படி இரும்பை இழுக்குதோ அதை மாதிரி உங்களை அது இழுத்துக்கும். அப்போது அதுக்கு தான் சரியான இடத்துல போய் உட்காருங்க, தவறான இடத்துல போய் உட்காந்துச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த இடத்துக்கு உண்டான நெகட்டிவ் உங்களை இழுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், தனியாக காரில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மனநிலை வெவ்வேறு மாதிரி மாறும், வெவ்வேறு மாதிரி யோசனைகள் தோணும், வெவ்வேறு மாதிரி கற்பனைகள் வரும். இது அனைத்துமே வாஸ்து. YSR Film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்மினித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.